சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக வாரம் தோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் ஐயா திரு M.K. ராமசாமி சார் அவர்கள். அவர்கள் ஸ்ரீ அன்னையினுடைய பிரார்த்தனைகளும் தியானங்களும் குறிப்பில் இருந்து 23/4/1914 மதர்ஸ் நியூ பாய்ஸ் என்கின்ற அந்த பிரார்த்தனையை குறித்து உரையாற்ற உள்ளார். அவரை வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சேர்மன். ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aravindo Mira, open my mind, my heart, my life, to your light, to your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop, a time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal Zasta that lit her face and tinted its radiance in her body's hours. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayavana Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Paramparam. இன்றைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்ள இருக்கும் பிரார்த்தனை அன்னையின் நூல் தொகுதி 313 பிரார்த்தனைகளில் 112வது. அன்னை பாண்டிச்சேரி வந்து விட்டார், பிரபுவை சந்தித்து விட்டார். அதற்கு பிறகு எழுதிய பிரார்த்தனைகள் இது. 23 ஏப்ரல் 1914. இந்த பிரார்த்தனைக்கு அன்னை தனது மந்திரங்கள் என்னும் நூலில் வெளிப்பாட்டுக்கு தடை என்ற ஒரு தலைப்பில் ஒரு மகா வாக்கியத்தை கூறியுள்ளார். அவைகள் நம்மிடமே இருக்கக்கூடும். எவை வெளிப்பாட்டுக்கு எவை தடையா இருக்கின்றனவோ, தேவையற்ற ஒழுங்குமுறை அவைகளும் தடைகளே, அவைகளை விலக்கி வேண்டும் என்று அதிலே கூறியுள்ளார். ஒழுங்குமுறை விதிமுறைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத அம்சம். அவன் மாணாக்கனாக இருந்தாலும் சரி, ஒரு கலாசாலை பேராசிரியராக இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, சில விதிமுறைகளை அவன் பின்பற்றுகிறான். அது அவனுக்கு வசதியாக இருக்கிறது, ஒரு மூமெண்ட் இயக்கத்தை அளிக்கிறது, ஒரு ஃபிக்ஸிட்டி ரெகுலாரிட்டியை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் இதுதான். இந்த ஒரு பிரார்த்தனைக்கு ஆகையால் இந்த பிரார்த்தனைக்கு வெளிப்பாட்டுக்கு தடை என்று ஒரு பெயரை ஒரு தலைப்பையும் நாம் கொடுக்கக்கூடும். நம் முன்னணியாக என்ன முதலில் கவனிக்க வேண்டும் என்றால், அன்னை பிரபுவை 29ஆம் தேதி மார்ச் சந்தித்தார். அது அவருக்கு ஒரு பரவசமான அனுபவம். ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருளில் மூழ்கி இருக்கிறார்கள். இருந்தால் என்ன, நேற்று நாம் சந்தித்தோமே, அவர் இங்கு இருக்கிறாரு, ஒன்றே போதும். இறைவனுடைய ஒளி நிறைந்த ஆட்சி இங்கே நிலவும் என்பதற்கு அது ஒன்றே போதும் என்று கூறி அருளினார்.
அந்த பரவசம் என்ன காரணத்தினாலோ நிலை கொள்ளவில்லை. அடுத்த நாள் அது ஒரு பெரிய தேக்கமாக, தாமரை பொய்கையாக உருவம் கொள்ளவில்லை. கமலிடம் என்ன ஒரு அஸ்திவாரம் இருந்ததோ அந்த அஸ்திவாரம் எல்லாமே இல்லாமல் போய்விட்டதை போல் அவர் உணர்ந்தார். ஒரு வெறுமை, எந்த ஒரு வழிகள் பழக்கங்கள் எல்லாம் உபயோகமாக இருந்தனவோ அவை எல்லாம் மறைந்து போயின. பிறகு ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு ஏப்ரல் 10 பிரார்த்தனையில் இவ்வாறு பதிவு செய்தார். I seem to have no more limits. There is no longer the perception of the body, no sensation, no feelings, no thoughts. அதாவது கிராஸ் ஒரு மனித வடிவம், மனித உருவம், ஒரு கிராஸ் நிலை என்பது இல்லாமல் இருந்தது. There is only a tranquil immensity. Immensity, a tranquil immensity. பிரம்மாண்டம், அமைதி நிறைந்த ஒரு பிரம்மாண்டம். பெனிட்ரேட்டட், அது என்னை ஊடுருவியது. அதனுடைய தன்மை என்னவாக இருந்தது? அன்பு, ஒளி. அதை தவிர ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு பேரழகு, சௌந்தர்யம், unspeakable beauty is all there. And ஒரு சமயம் எனக்கு தோன்றுகிறது, நான் அதாக மாறிவிட்டேனோ என்றும் தோன்றுகிறது. நான் நானாக இராமல் நீயாகவே, எனக்குள் இருப்பது நீயாகவே இருக்கிறாயோ என்றும் தோன்றுகிறது. ஒட்டுமொத்தமாக although all were energy, as though all were energy, courage, ஆற்றல், மனோதைரியம், ஒரு வேகம், சங்கல்பம், அளவு கடந்த இனிமை, சுமுகம் நிறைந்த இனிமை, அளவு கடந்த விவரிக்க முடியாத ஓமையற்ற கருணை, இதெல்லாம் தனக்குள் இருந்தது. என்னுள் உள்ளுக்குள்ளே பெரிய பாரம் அழுத்தி கொண்டிருந்தது. அது விலகியதை போல் உணர்ந்தேன் என்று அந்த ஏப்ரல் 10 பதிவு செய்தார். அதற்கு பிறகு அவருடைய காரைக்கால், ஃபேமஸ் காரைக்கால் அனுபவம், வாசுதேவம் சர்வம் வாசுதேவம் இட்டி என்கிற அனுபவம், பகவானுக்கு அலிப்பூர் ஜெயில் ஏற்பட்ட அனுபவம் அவருக்கு காரைக்காலில் ஏற்பட்டது. எல்லாமே அவன்தான். Thou art felt in the gentle passing breeze. Thou dost manifest thyself in all hearts and live in all beings. There is not an animal, a plant that does not speak to me, that does not speak to me of thee, and thy name is written upon everything I see. என்று எல்லாமே சர்வமே இறைவனாக அவருக்கு தென்பட்டார். அந்த ஒரு காட்சி அவருக்கு ஒரு சற்றே அவரை பழைய நிலைக்கு கொணர்ந்து, இழந்ததை எல்லாம் இழந்து விட்டோம் என்று மலைத்தவருக்கு சற்றே புதிய நிலைமையை கொண்டது. இந்த பிரார்த்தனையில் ஆல் ரூல்ஸ் ஹவ் வானிஷ்ட் என்று தொடங்குகிறார். எல்லா விதிமுறைகளும் மறைந்து விட்டன என்று தொடங்குகிறார். எல்லா விதிகளும் மறைந்து விட்டன என்றால் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ஒரு விதிமுறைகள் தேவையாயிற்று. அதற்கு பதிலாக என்ன எங்கே இடம் கொண்டன என்று பார்த்தோமானால், அங்கே முன்னாடி எல்லாம் என்ன செய்தார்? ஒரு முயற்சி, சொந்த முயற்சி இருந்தது, எஃபர்ட், பர்சனல் எஃபர்ட். அந்த எஃபர்ட் இல்லாது போயிட்டு வாழ்க்கையில் யோகத்தில் நமது எஃபர்ட் நின்று போய்விட்டால், நமது முடிவல்லாமல் இருந்து போய்விட்டால், நமது யோகத்தை ஏதோ ஒரு சக்தி எடுத்து நடத்துகிறது என்றது பொருள் தெரிகிறது. Till the vigil, till the soul or psychic take charge,
எஃபர்ட் பிகம்ஸ் இன்டிஸ்பென்சிபிள். ஆனால் சைக்கிக் பீயிங், சைக்கிய புருஷன் நம்மை எடுத்துக்கொண்டு நடத்த தொடங்கிவிட்டால் நமது முயற்சி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. கப்பலில் சுக்கான் இல்லாமல் போனால் எப்படி இருக்குமோ அந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. அல்லது கப்பானை சுருத்துபவன் நிദ്രയിൽ ஆழ்ந்து விட்டால் என்ன நிலை ஏற்படுமோ அது ஏற்படுகிறது. கப்பல் மிதக்க தொடங்கி விட்டது, அதற்கு வேகம் வந்து விட்டது, கடலில் போய் கொண்டிருக்கிறது. சுக்கான் ஏங்கினால் ஒரு நிலையில் போகும், ஒரு திசையில் போகும். இல்லாவிட்டாலும் அலைகள் இல்லை, காற்று வீசவில்லை என்றால் அது ஒரு நிதானமாக ஒரு நீரோடையில் மிதந்து செல்வது போல் மிதந்து செல்லும். அப்படி அனுபவம் ஏற்பட்டது என்றார். இங்கே அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, தனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்கிறார். There might have been an error. Did I commit an error by having a very rigid attitude? நான் ஒரு வழியில் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ரிஜிட் ஆட்டிடியூட் வைத்திருந்தால் அது ஒரு காலத்திற்கு பிறகு அது நம்மை வழி நடத்துவதில்லை. I may have erred in being too rigid, not being spontaneous enough. தன்னிச்சையாக இல்லாமல் தன்னிச்சையாக நடந்து கொள்வதற்கு இடம் தராமல் இருந்து விட்டேனோ என்று யோசனை செய்தார். இப்பொழுது இந்த பிரார்த்தனை தொடங்கும் போது அதெல்லாம் மறைந்து விட்டன. Now she has given up the rigidity, obscurity and discipline. ஆனால் இந்த மறைந்து விட்டது அதுக்கு என்ன காரணம்? அன்னையே வந்து போ என்று தன்னிடம் வெளுத்து எடுத்து விலைக்கு எடுத்து விட்டாரா? அது அப்படி அல்ல, அது அப்பாறு நடக்கவில்லை. The step of deciding for oneself, அது இங்கே நடைபெறவில்லை. ஆல் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய லீலையாக ஏதோ ஒரு எவல்யூஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த லீலையில் அன்னை பங்கு கொள்கிறார், அச்சமில்லாமல் பங்கு கொள்கிறார். Surely if I have erred at times through great rigidity, ஒரு காலத்தில் lack of suppleness, ஒரு இணக்கம் இல்லாமல், தளர்ச்சி இல்லாமல், it could very well be that now I err through opposite sexes. அதனுடைய முற்றிலும் எதிரான நிலையை இப்ப கழிக்கிறேனோ என்று சந்தேகப்படுகிறேன். இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் என்னுடைய அடித்தளத்தில் I have come to accept peacefully, மிகவும் அமைதியாக. பகவான் சொல்லுவார், நாம் பாடுபட வேண்டியது இறைவனுடைய வெற்றிக்காக. அந்த வெற்றி கிடைத்தால் நாம் அதை எப்படி உணர்வோம்? பெரிய அமைதி நிலவுவதை உணர்வோம். நாம் அதற்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன? அந்த வெற்றியை இழந்து விடாமல் பாதுகாத்து பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நம்முடைய அந்த பேரமைதியை மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார். அதுபோல் அன்னை கூறுகிறார், I look at this changing world as a game unfolding itself and I take part in this game. இந்த விளையாட்டில் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். இது என் வாழ்க்கையில் ஒரு அம்சம் என்று இருந்தால் நான் எப்படி பங்கெடுத்துக் கொள்வேனோ, வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய வேண்டியது என்று இருந்தால், அந்த முதல்கலை வகுப்பு பிரான்சில் இருந்தபோதோ, கப்பலில் இருந்தபோதோ ஒரு தியான நிலை, பிரார்த்தனை செய்வது, பிரார்த்தனை எழுவது, இரவை ரசிப்பது, காலை வேலை ரசிப்பது எல்லாம் செய்து வந்தது போல் அதெல்லாம் இல்லாமல் இப்ப எல்லாம் புதிதாக இருக்கிறது. அதே சமயம் என்ன தெரிகிறது என்றால், my heart and mind is in a complete repose,
ரொம்ப ஆழ்ந்த அமைதியில், சல்லமில்லாத அமைதியில் அந்த போட் சென்று கொண்டிருக்கிறது. போட் அசைவு கூட தெரியவில்லை. போட்டில் இருப்பவர்களுக்கு அந்த போட் அசைவும் தெரியவதில்லை. இதனால் என்ன ஏற்படும், என்ன நிகழும்? நான் அறிகிறேன் அல்லேன் என்கிறார். ஐ டு நாட் நோ. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், ஐ ட்ரஸ்ட் தி ஐ ட்ரஸ்ட் இன் தி ஓ லார்ட், thou knowest the best way of using developing thy instrument. அன்னை தன்னை யோகத்தில் பகவான் கூறுவார், the highest point is to become like a instrument of the Lord, completely an instrument of the Lord. தனக்கென்று எதுவும் இல்லாமல், ஒரு சிறிய காரியத்தை கூட தான் செய்ய வேண்டிய நிலைமை இல்லாமல், அது எல்லாமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது கிடக்கும் அலமாரியிலோ ஒரு மேஜையிலோ. அதை எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ, அது சுத்தியோ இல்லை ஒரு திருகலோ திருப்புளியோ ஸ்பேனரோ இல்லை மங்கி ரெஞ்சோ, அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டுமோ அதை இறைவன் உபயோகப்படுத்துவார் என்று கூறுகிறார். ஐ ஷல், அதன் வழியாக ஐ வெயிட் பேஷண்ட்லி. இட் இஸ் ஆல் எ கேம் அண்ட் அண்ட் அந்த நிலைமையில் நான் தற்போது உள்ளேன் என்று கூறிவிட்டு ஒரு அழகான ஒரு நியதியை, ஒரு ஆட்டிடியூட், நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு ஒரு சிறிய போதனை. இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்த போது நமக்கு நம்மை பாதுகாக்க வேண்டிய நிலைமையை மறக்காமல் ஒரு சிறிய போதனையை அளிக்கிறார். என்ன போதனை என்றால், ஒரு சீக்கர் யோகி இறைவனை தேடுகிறான், சத்தியத்தை தேடுகிறான். அவனுக்கு என்ன ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும்? ஒரே ஒன்றுதான், ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இன் த டிவைன் அண்ட் லீவ் திங்ஸ் டு த டிவைன். அது ரெண்டு அம்சம், விசுவாசம், பரம விசுவாசம். இறைவன் நம்மை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார், நிகழ வேண்டியதை நிகழ வைப்பார், நான் செய்ய வேண்டியதை என்னை செய்ய வைப்பார். இது வித்தியாசம். அண்ட் அப்படி இருந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று திரும்பி அவனை பார்த்து கொண்டு, அவனை கேட்டுக்கொண்டு, விசாரித்துக் கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு இருக்கவும் கூடாது. One, a positive step forward, and secondly, avoidance of all total unnecessary reflections என்று தெரிவிக்கிறார். What is certain is that never before my mind and heart is so complete a repose. What will come out of that I do not know, but I am not worried. எனக்கு கவலை இல்லை. Because I trust in thee, O Lord, thou knowest the best way of using and developing thy instrument. நான் உன்னுடைய கருவி என்னை ஒப்படைத்து விட்டேன் என்பதை, இது இறைவனுக்கு சொந்தம் என்று லேபிள் போட்டு ஒட்டி விட்டேன் என்பதை அன்னைக்கு பண்ணை இறைவனிடம் தெரிவிக்கிறார். அதனால் என்ன நேரிடுகிறது என்றால், நாம் இறைவனாக செய்யப்பட வேண்டியது என்பதை அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டே நிகழ்கிறது. நான் இறைவனாக இரு கருவியாக இருப்பேன் என்ற மாத்திரத்தில் எல்லாம் கருவியாக விடுவதில்லை. நமக்கு ஒரு சாய்ஸ், ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு டிசையர், ஒரு இது வேண்டும் என்கிற தேர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். அதன் பின்னணி என்ன? நமக்கு சொந்த ஆசைகள் இல்லாமல் போனது நமக்கு எதை எடுத்துவிடும்? அத்துடன் நமது ஈகோ என்றும் ஒரு பெரிய ஒரு புள்ளியை, ஒரு ஆழமான வேர் விட்ட பிள்ளையை அதை வேரோடு பிடுங்கிவிடும். அதுதான் எல்லாவற்றையும் கலக்கி இருளை, அறியாமையை அதிகமாக்கும். Has been put behind, and there is a quiet attitude of surrender and receptivity in the being என்று கூறி நமக்கு இந்த போதனை செய்து முடிப்பவராக முடிக்கிறார். I am an instrument. I am a chosen instrument by you, who knows when this instrument has to be put to use என்று கூறி ரொம்ப அமைதியாக, கிட்டத்தட்ட எதையெல்லாம் இழந்திருந்தாரோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றவராக இந்த பிரார்த்தனையை முடிக்கிறார்.
ஒரு இந்த பிரார்த்தனை வெளிப்பாட்டுக்கு தடை என்கிற மந்திரத்தினுடைய ஒலி, அந்த மந்திரத்தின் ஒலி இங்கே கேட்கிறதுன்னு சொல்லணும். அந்த ஒலி எப்படியெல்லாம் ஒலிக்கிறது இந்த பிரார்த்தனையில் என்பதை நாம் சற்றே தமிழில் உள்வாங்கிக் கொள்வோம். சட்ட திட்டங்களும் ஒழுங்குமுறை விதிகளும் சம்பிரதாய முறைகளும் மறைந்தே போயின. எல்லாவற்றையும் அதன் கால வரைக்குள் செய்வதென்றும் கண்டிப்பு அதுவும் இல்லாமல் போய்விட்டது. மனன் பிராணன் சார்ந்த முயற்சிகள் நின்று போயின. இவை அனைத்தும் எனது கவனக்குறைவு, புறக்கணிப்பு அதனால் அவைகளால் ஏற்பட்டவை அல்லது தாமாகவே எப்படியோ ஏற்பட்டவை அப்படியும் அல்ல. நான் எடுத்த முடிவும் அதற்கு காரணம் அல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒன்று சேர்ந்து எனக்காக உண்டாக்கிய நிலைமை இது என்று தோன்றுகிறது. சதா எச்சரிக்கையுடன் சுங்கானை பற்றி கொண்டு கப்பல் அதை செல்ல வேண்டிய தலையில் செலுத்தும் மாலுமியை போல் ஜீவனுள் இயங்கும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் சக்தி திடீரென்று நீராவியாகி மறைந்து விட்டதைப் போலவும் கப்பல் இருக்கிறது, சுங்கான் மிஷின் இருக்கிறது, சுங்கான் செலுத்துபவர் காணாமல் போலவும் அல்லது தன்னையும் அறியாமல் நித்திரையில் சமைந்து விட்டதைப் போலவும் இருக்கிறது. ரொம்ப நாள் டியூட்டி, கப்பல்ல ரொம்ப நாள் டியூட்டி பார்த்துருந்தாக்கா தன்னையாமல் தூக்கம் வந்துடும். அப்பப்போ அது ஒரு காஃபி எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருப்பா. கீழே இருந்து கேப்டன் எல்லாம் கவனிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸர்ல கவனிச்சுட்டு இருப்பார். நீர் ஓட்டத்துடன் என்னை இணைத்து கொண்டு நிதானமாக செல்லும் படகை போல் என் ஜீவநிலை பெரிய அமைதிக்குள் தன்னை இழந்து போயிட்டு அந்த அமைதியின் போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறது. கவலை இல்லை. என்ன நடக்கும், எனக்கு என்ன ஆகும், முற்போக்கா பிற்போக்கா என்று கவலை எல்லாம் இல்லை. இதுவரை சரியான பாதை ஒரு நேர்பாதையும் கூட என்கிற எண்ணம் இருந்தது. இந்த நீரோட்டத்திற்கு நீயே ஓ பிரபு வழியமைத்து தருகிறாய் என்றும் அப்போது இருந்த நம்பிக்கை இன்னும் தக்க வைத்துக் கொண்டுள்ளேன். அதே சமயம் எனக்கு புதிய புதிய சந்தேகங்கள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. இதுவரை இயல்பாக இராமல் நானே எனக்கு விதித்து கொண்ட ஒழுங்குமுறைகளை சற்றும் விட்டுக் கொடுக்காமல் விரைப்புடன் பின்பற்றிய தவறை செய்தேனோ? தற்போது அதற்கு முற்றிலும் எதிர்மறையாக நடப்பது நடக்கட்டும் என்று பின்வாங்கிய நிலைக்கு சென்று விட்டேனோ? அதுவும் தவறு, இதுவும் தவறு. விரைப்பாக ஒரு விட்டு கொடுக்காமல் இருக்கும் ஒழுங்குமுறையும் தவறு. ஒழுங்குமுறை எதற்கு, நடக்கட்டும் என்று இருக்கும் நிலையும் தவறு. எது எப்படியோ எனது தற்போதைய நிலைமையை நான் அமைதியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். மெய்யுணர்வை, அந்த பேருணர்வு என்னும் முழுமையை நீயே இது உகந்த காலம் என்று தீர்மானிக்கும் போது ஒரு மெய் உணர்வு, அந்த ஒரு தூய்மையான கான்சியஸ்னஸ் முழுமை எது அதற்கு நான் பாத்திரமானேன் என்கிற காலம் வந்தபோது அதையே நீயே தீர்மானித்து எனக்கு வழங்குவாய் என்று நான் என்னையே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு விளையாட்டரங்கில் நிகழ்ச்சியில் ஒன்றன் பின்றாக ஏதோ ஒரு முன்னேற்பாட்டுக்கேற்ப நடைபெறுவதை போல் உலக நிலையில் மாறுதல் ஏற்பட்டு வருவதை கவனித்து வருகிறேன். அவை வாஸ்தவம், முக்கியமானவையும் கூட என்று நம்புவதாக வழக்கமாக நான் எந்த திட நம்பிக்கையும் வேகவுமாக செயல்படுவேனோ அதே வகையில் அந்த மாறுதல்களிலும் பங்கேற்று வருகிறேன். இவை அனைத்தும் புதுமையான அனுபவங்கள். அதே சமயம் ஐயத்திற்கிடமின்றி நிச்சயமாக என்ன கூற முடியும் என்றால், இப்போது என் மனமும் இதயமும் அமைதியாக இருந்தது போல் என்றுமே இருந்தது கிடையாது. இந்த சென்டென்ஸ் தான் இந்த
பிரார்த்தனையின் உயிர் நாடி. அதாவது என்னெல்லாம் சஞ்சலம் ஏற்பட்டதோ அந்த ஒரு இனி இவர் இங்க இருக்கிறார் நமக்கு என்ன கவலை என்று ஏற்பட்ட பிறகு என்ன சஞ்சலம் ஏற்பட்டதோ அந்த சஞ்சலம் என்றால் மறைந்து போயல. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படக்கூடும் அதை நான் அறிகிறேன் அல்ல. ஓ பிரபு, இந்த கருவியை பயன்படுத்துவதற்கும் அதை மேலும் அபிவிருத்தி அடைய வைப்பதற்கும் இது சிறந்த முறை என்பதை நீயே என்றோ அறிவாய் என்று இந்த பிரார்த்தனையை முடிக்கிறார். இந்த பிரார்த்தனைக்கும் இந்த ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு பழைய பிரார்த்தனை உண்டு. 13th January 1914 ஒரு பிரார்த்தனை உண்டு. அதுல சொல்லுவார், Thou hast passed, O Lord, like a great wave of love over my life. பெரிய அன்பு அலை எடுத்து என்னையே முழுந்து அழைத்தது. And I was immersed in it. I knew integrally and intensely that I had offered to thee. I do not know when. நான் என்ன செய்து இந்த அலை என்னை எழுப்பி நினைத்தது, இந்த அலை எழுவதற்கு நான் காரணமாக இருந்தேனோ இதெல்லாம் நானே அறிகிறேன் அல்ல என்று கூறிவிட்டு இந்த பிரார்த்தனை கடைசி வரி இது. நீ ஒருவன் தான் உழாய், தவ் ஆர்த். நீ ஒருவன் தான் உயிரோட்டத்தோடு இருக்கிறாய், தவ் லிவஸ்ட். நீ ஒருவன் தான் ஒளியையும் ஞானத்தையும் பரப்புகிறாய், தவ் ரேடியேட்டஸ்ட். நீ ஒருவன் தான், தவ் ரேனஸ்ட். நீ ஒருவன் தான் திருபுவன சக்கரவர்த்தியாக கோலோச்சுகிறாய் என்று இந்த அந்த பிரார்த்தனை முடிப்பார். அந்த பிரார்த்தனையுடைய ஒரு ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு மனதிற்கு ஒரு விளக்கம், நல்ல விளக்கம், ஒப்புக்கொள்ளுடைய விளக்கம், அந்த விளக்கத்தை நாம் இந்த பிரார்த்தனையில் நாம் காண்கிறோம். இவ்வாறு இந்த பிரார்த்தனையை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். இனி உங்களுக்கு ஏதான மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம். அன்பர்களுக்கு கருத்துக்களை ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம். சார், ஒண்ணு கேட்கலாமா? அந்த மதர்ஸ் நியூ பாய்ஸ்னு ஏன் சொல்லியிருக்கு? ஏன்னா இதுவரைக்கும் அவருடைய பாய்ஸ் கொஞ்சம் தொங்கி இருந்தது. ஒரு ஒரு மூடின கொடையை போல, மழையில நனைஞ்சி மூடின கொடையை போல ஒரு தொடன்னு இருந்தது. தன்னுடைய சாதனைகள், அதனுடைய அஸ்திவாரம், அது ஏற்பட்ட ஒரு மனத்து திண்மை, உறுதி இல்லாமல் இருந்தது. அந்த உறுதியெல்லாம் இல்லாது போனாலும் வேறு ஒரு புதிய தெளிவு ஒரு உள்ளத்தில் குடிகொண்டது. அதனால அந்த பாய்ஸ் தலைப்பு. ஓகே சார், தேங்க்யூ.
மிக்க நன்றி எம்கேஆர் சார் அவர்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை நம்ம எல்லாம் ஸ்ரீ அன்னையினுடைய பிரார்த்தனைகளும் தியானங்களும் அதில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான புதிய புதிய பரிமாணங்களுக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். இன்றைக்கு பார்த்தது ஸ்ரீ அன்னை என்னுடைய 2 விதமான நிலைகளை அவர் விளக்கினார். ஒரு நிலை என்னவென்றால், ஒரு இறுக்கமான விதிமுறைகளுக்குள் கடந்து வந்த பயணம். எல்லாமே திட்டமிட்டு நிர்ணயிக்கப்பட்டு ஒரு கடிவாளத்திற்குள் செயல்படுவது போல செல்லப்பட்ட பயணம். இதில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த மாற்றத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், எது இது நாள் வரைக்கும் அந்த பயணத்தை வழிநடத்தி தன்னுள் இருந்து வழிநடத்துவதாக அவர் எண்ணிக்கொண்டிருந்தாரோ அது மறைந்து விடுகின்றது. அந்த வழிநடத்தும் சக்தி வேறொரு தளத்தில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. There is a shift. கப்பல் இருக்கின்றது. அந்த கப்பலை மாலுமே செலுத்துகின்றார். அதே கப்பல் மாலுமியினால் செலுத்தப்படாமல் வேறொரு தளத்தில் இருந்து செலுத்தப்படுகின்றது. அதே கருத்தை தான் பகவான் இங்க ஸ்ரீ அன்னை கோருகின்றார். இந்த யோக பாதையில், பூரண யோகத்தில் பகவான் அரவிந்தர் என்ன கோருகின்றார் என்றார், ஒரு இளகிய தன்மை வேண்டும். மனதினுடைய நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானங்கள், பிராணமயத்தினுடைய விருப்பு வெறுப்புகள், உடலினுடைய அந்த தாமச நிலைகள், இவைகளையெல்லாம் தாண்டி ஒரு இளகிய தன்மையிடம் முற்றிலும் நாம் அந்த இறை சக்திக்கு திறவாக இருக்க வேண்டும். அந்த முழுமையான திறவு, முழுமையான அந்த ஒன்றிணைப்பு ஏற்படும் வரை சாதகனுடைய தனிப்பட்ட முயற்சி அவசியம் என்று கூறுகின்றார். இங்கு ஸ்ரீ அன்னை தனக்கும் அதே நிலைமை ஏற்பட்டதாக கூறுகின்றார். எவையெல்லாம் விதிகள் என்று அதற்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தேனோ அதில் அவையெல்லாம் சற்று மிகைப்படுத்தப்பட்ட அளவில் செயல்பட்டது போல் தோன்றுகிறதே என்கின்ற ஒரு ஐயப்பாட்டினையும் எழுப்புகின்றார். அதே சமயம் முற்றிலும் தன்னை வேறொரு சக்தியிடம் ஒப்படைத்துவிட்டு எதுவும் செய்யாமல் வாளாவிருத்தல் போல் தோன்றுகின்றதே என்ற மாறிய நிலையையும் விளக்குகின்றார். இருப்பினும் பகவான் அவர் என்ன கோருகின்றார், நான் இது குறித்து சற்றும் ஐயம் உறுவதில்லை, மனக்கலக்கம் உறுவது இல்லை. எந்த நிலைமையில் இருக்கின்றேனோ அதை நான் மிகவும் அமைதியுடன் இந்த மாறிய நிலைமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கம்ப்ளீட் சரண்டர் டு த சேஞ்ச்டு சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த புதிய மாறிய அன்னையினுடைய அந்த நியூ பாய்ஸ் புதிய நிலைமையிலும் அன்னை எவ்வாறு தன் நிலைமை இருக்கின்றது என்று கூறுகின்றார் என்றால், எந்த மாறிய நிலைமை வந்துள்ளதோ அதை மிகவும் அமைதியுடன் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால்
ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்? அந்த பரம்பொருள் தனக்கு உண்மையான உணர்வு நிலையையும், எந்த உணர்வு நிலை, அறுதியான உணர்வு நிலை எனக்கு மிகச் சிறந்தது என்று பரம்பொருளாக அந்த பிரபு நினைக்கின்றீர்களோ அதை வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் நான் அமைதியுடன் இருக்கின்றேன் என்று முற்றிலும் ஒரு சரணாகதி அடைந்த நிலையை ஸ்ரீ அன்னை இங்கு அழகாக விளக்குகின்றார். இவையெல்லாம் ஏற்கனவே நாம் இந்த பிரார்த்தனைகளும் தியானங்களும் குறித்த ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், ஸ்ரீ அன்னையே அந்த ஒரு மகா பராசக்தியினுடைய அவதாரம். அவைகள் ஸ்ரீ அன்னை எதற்காக அந்த பரம்பொருளிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. பகவான் என்ன பதில் கூறுகின்றார் என்றால், இது அன்னை தன்னுடைய அந்த புவிநிலையினுடைய உணர்வு நிலையிலிருந்து உயர் உணர்வு நிலைக்கு பிரார்த்திக்கின்றார். மேலும் பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் வழிகாட்டுவதாகத்தான் அன்னையினுடைய பிரார்த்தனை அமைந்துள்ளது. ஆகையினால் இங்கு ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும், எத்தகைய மனோநிலையை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகின்றது என்பதை நாம் மேலும் மேலும் இந்த சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும், மாதம் முதல் சனிக்கிழமையும் ஐயா எம்கேஆர் சார் அவர்களுடைய இந்த உரையை கேட்கும் பொழுது இந்த எண்ணம் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு வருகின்றது. ஆகையால் இந்த பூரண சரணாகதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம். நாமும் அன்னையிடம் அத்தகைய உணர்வு நிலையுடன் இருக்க முயற்சிப்போம். இத்தகைய அருமையான கருத்துக்களையும், புதிய சிந்தனைகளையும், புதிய பரிமாணங்களையும் மீண்டும் மீண்டும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திரு எம்கேஆர் சார் அவர்களுக்கு ஸ்ரீ அரோபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பிலும், இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும்.